ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? இந்த கிழங்கு வச்சு தான் ஒரு சூப் செய்ய போகிறோம். இந்த கிழங்கு பேர் வந்து மொடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூட்டு வலிக்கு, உடம்பு வலிக்கெல்லாம் இந்த சூப் வந்து 48 நாள் தொடர்ந்து குடித்தோம்னா நல்லா கேட்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இது கிடைக்காது. இது கிடைக்கிறது வந்து கொல்லிமலையில், ஏற்காடு பக்கம் பாறைக்கு நடுவில் தான் இது விளையும். அதனால் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். தேவையானது எடுத்துக்கின்னு நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தோல் இப்படி சீவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஹலோ கைஸ், இந்த மாதிரி கிழங்கை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கணும். அது கூட தேவையான பொருள்கள் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது இப்போ நம்ம தாளிக்கலாம். இதை கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கின்னு 2 பட்டை பீஸ் பட்டை போட்டுக்கின்னு பொரிட்டோன்ட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த மசாலாவை நம்ம ஊற்றிக்கணும். இந்த அரைச்ச கிழங்கு விழுத இதில் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. இது டேஸ்ட் கோசம் தான் நம்ம போடுறோம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரம் கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சூப்புக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடணும். இப்போ இந்த ஜார்லேயே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம். ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி கொஞ்சம் தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் எங்கள் வீட்டில் குட்டீஸுங்கெல்லாம் கொஞ்சம் நிறையோ, அதனால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறோம். இப்போ பார்த்து காரம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எதுனா கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே கொத்தமல்லியும் தூவி மேலே விட்டுக்கணும். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். அப்புறம் நம்மளுக்கு சூப் தயாராகிடும். அடங்கியாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் சூப் தயாராகிடுச்சான்ட்டு. சூப் நல்லா தயாராகிட்டு இருக்குது. பவுலில் ஊற்றியாச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பை. எப்படியே காட்டிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சூப்பராக இருக்குது. இது வெஜ் மாதிரியே தெரியல, நான்வெஜ் சூப் மாதிரியே இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம குட்டிங்களுக்கு இந்த சூப் கொடுக்கலாம். எடுத்துக்கடா, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர், வெஜ் நான்வெஜ் மாதிரி இருக்கு. அப்படியா? நல்லா
நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ.